ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த முதல் 2ஆம் தேதியில் இந்த 2வது ஆராதனை வேளையில் நேரலையில் திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், இணையதள வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அல்ல, எங்கள் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஆகவே இந்த இந்தியாவில் உள்ள கிட்டத்தட்ட 120 கோடி மக்களுக்கு சுதந்திர இந்தியா. பட் 800 கோடி மக்களாகிய உலகம் முழுவதும் இந்த இந்தியா சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து கிட்டத்தட்ட 79 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற இந்த பூமி, இந்த உலகத்திற்கு கிட்டத்தட்ட 2025 வருடங்கள் ஆகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காகவே அவர் ஆண்டு, எங்களுக்காகவே வாழ்ந்து, எங்களுக்காகவே மரித்து, எங்களுக்காக உயிர்த்தெழுந்து போன ஆண்டவர் 2025 வருஷம் ஆகிறது. இந்த முழு உலகம் சுதந்திரம் அடைந்து ஆனபடினால இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் 2025 வருடம் ஆகிறது. இந்த முழு உலகம் சுதந்திரம் அடைந்து, ஆனால் அந்த சுதந்திரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பெறாத மக்களுக்கு யார் போய் சொல்லுவது? யார் அந்த சுதந்திரத்தை கொடுப்பது? அந்த சுதந்திரத்தை யார் பெற்றுக்கொள்வது? ஆக அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தான் அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவை சொல்ல வேண்டும். எனவே அதைத்தான் ஆண்டவர் யார் சொல்லுவார்கள்? எப்படி சொல்லுவார்கள்? இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவுல வளருகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளருகிறவர்கள் தான். The knowledge of Jesus Christ, the knowledge of Jesus Christ. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளருகிற மக்கள் தான் போய் அநேகருக்கு சொல்லுவார்கள். எனவே இதை கேட்கிற பார்க்கிற அத்தனை பேரும் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இதை கேட்டு பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்பெறுங்கள். நீங்களும் சுதந்திரமாய் ஆண்டவருடைய விடுதலை பெற்று வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவு என்ற தலைப்பில், தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்கிற தலைப்பில், the knowledge of Jesus Christ, the knowledge of Jesus Christ என்ற தலைப்பில் 2 பீட்டர் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப்பட போகிறோம். 324ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை ஒருவர் வாசிக்க கேட்கலாம் வேகமாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவதும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. கண்களை மூடி தலைகளை முடங்கல் படிட்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களுக்காக ஆண்டவரே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் அறிவை அறிகிற அறிவில் நாங்கள் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாங்கள் வளர வேண்டும். அப்பா, எங்க அறிவு உலகப்புறமான அறிவு வேண்டாம். உலகப்புறமா சிந்திக்கிற அறிவு வேண்டாம்.
வேண்டாம். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவை போல தான் நான் வாழணும். இயேசுவின் பிள்ளை, இயேசுவை போல தான், அந்த இயேசுவின் அறிவு தான் எனக்கு வேணும். இயேசப்பா போல தான். இயேசு யாருக்கும் துரோகம் அல்ல, யாருக்கும் துரோகி அல்ல, யாருக்கும் எந்த இன்னலும் கொடுக்கல, எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் மற்றவர்களுக்காக தன்னையே பலியாகி கொடுத்தவர், தன்னையே பலியாக கொடுத்தவர். அவரை போல தன்னையும் பலியாய் அர்ப்பணிக்கிற என்று விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை அன்று அப்படிப்பட்ட மக்களாய் அன்று இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருக்கிற எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல the knowledge of Jesus Christ, the knowledge of Jesus Christ, இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவுல நாங்கள் வளர கிருபைதார். பொறுப்படுத்தி நடத்துப்பா. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். உங்க நம்பி வந்திருக்கிறோம். எங்களை ஆறுதல் படுத்துங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. பாவப்பட்ட உலகத்துல நாங்க வாழறோம். உப்பு கடல், கடல்ல உப்பு கடல், உப்பு கரிக்கிற கடல்ல வாழுகிற மீன்களை பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணீர் தான் வாழும். ஆனா அது சரீரத்தை வெட்டி சுவைத்து பார்த்தா உப்பு இருக்காது. காரணம், கரைப்பட்ட அந்த உப்பு உள்ள கடல்ல வாழ்ந்தாலும் தன்னை பரிசுத்தமாய் சுத்திகரித்துக் கொள்கிறது, பாதுகாத்துக் கொள்கிறது. அதுபோல இந்த அறிவு கட்ட இந்த உலகத்துல, அறிவில்லாத இந்த உலக மக்கள் மத்தியில வாழ்கிற நாங்க இயேசு கிறிஸ்துவின் அறிவுல, இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவுல நாங்க வளர கிருபைதாரும். பொறுப்படுத்தி நடத்தும். நீ பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமம். ஆமென், ஆமென். உட்காருவோம். அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். நமக்கு மிக முக்கியமான 4 தன்மைகள். நேரத்தை ஒதுக்குற தன்மை, நேரத்தை ஒதுக்கி கரெக்டா டைமுக்கு சர்ச்சுக்கு வரணும், நேரத்தை ஒதுக்குற தன்மை. 2வது கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை, இந்த கட்டுத்திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது அடங்கியிருக்க வேண்டும். என்னது? அடங்கியிருக்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, தேவனுக்கு, தேவ மனுஷனுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு அடங்கியிருக்க வேண்டும். 4வது என்னது? நேரத்தை ஒதுக்க வேண்டும், அப்புறம் அப்புறம் கற்றுக்கொள்ள வேண்டும், அப்புறம் அடங்கியிருக்க வேண்டும், அப்புறம் உண்மைத்தன்மை, உண்மையா இருக்கணும். இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில அதிகமா இருக்க வேண்டும். அதைத்தான், அது இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நம்ம வளர முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நம்ம வளர முடியும். நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாலும் நம்மளை துரத்தலாம். கடன் பாரம் நம்ம துரத்தலாம், வியாதிகள் நம்மை துரத்தலாம், பிரச்சனைகள் நம்மளை துரத்தலாம், தொல்லை தொந்தரவுகள் நம்மளை துரத்தலாம், இல்லாமைகள் நம்மளை வாட்டி வதைக்கலாம், உறவுகள் பந்தங்கள் நம்மளை புறக்கணிக்கலாம், கட்டின கணவன் கைவிடலாம், உதாசீனப்படுத்தலாம், ஏனலமாய் பேசலாம், கேவலமாய் பேசலாம். அவ்வளவுதான். இந்த பெருமாளுக்கு முத்துலட்சுமி 2 பொண்ணு பிள்ளைங்க இருந்தது, செத்து போச்சு, செத்து போச்சு. அவ்வளவுதான், அவங்க கதை முடிச்சுது. 2 பிள்ளையும் செத்து போச்சு. அவன் சொத்து யாருக்கு? அவங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு தான், நாகரம் பெத்த பிள்ளைங்களுக்கு தான், அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு தான் அப்படின்னு பேசினாங்க. அப்புறம் ஒரு தொழில், அந்த மீன் வியாபாரம் தொழில் பண்ணும்போது, எந்த பிள்ளைக்கு சம்பாதிக்கிறான் தெரியல பெருமாள் அப்படின்னு பேசுவாங்களாம். பெருமாள் எந்த பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கிறான்? எந்த பிள்ளைக்கு இப்படி சம்பாதிக்கிறான்? இருந்த 2 செத்து போச்சு, ஆபரேஷன் பண்ணிட்டான், ஃபேமிலி பிளான் பண்ணிட்டான், 2 செத்து போச்சு. என்ன, யாருக்கா சம்பாதிக்கிறான் அந்த பெருமாள்? ஓடி ஓடி சம்பாதிக்கிறானே அப்படிலாம் பேசுவாங்களாம். வந்து கூனி குறுகி என் கையில சொல்லுவாங்கப்பா, இப்படிலாம் பேசுறாங்க, என் காதல கேட்குது, எங்க காதல கேட்குது, என் கண்ணு இருக்க பேசுறாங்க. கூனி குறுகி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, எனக்கே தெரியாத போனாங்க, அப்போல்ல உள்ள ஓப்பன் பண்ணாங்க, ரீ ஆப்ரேஷன் பண்றாங்க. பண்ணி பார்த்துட்டு மருத்துவர்கள், இதில் 100க்கு 200 மடங்கு குழந்தை தங்காதுமா, இது கிழிஞ்சு போன வலை போல இருக்கிறது, சகோதர சகோதரியே தங்காது, நீங்க கிளம்பலாம். குழந்தை பெற்றுக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கோ அந்த கவுண்ட் 0வா இருக்கிறது, முடியாது, கிளம்புங்க. அன்பு தேவ பிள்ளை, யாரை நம்பினார்கள்? கர்த்தர் கிட்ட வந்தாங்க, ஏசப்ப கிட்ட வந்தாங்க, மணிக்கணக்கா எங்க கூட உட்காருவாங்க, எங்களை கூப்பிட்டு அவங்க வீட்டில் உட்கார வைப்பாங்க. ஒரு நாள் முழுவதும் அவங்களோட நாங்கள் பேசுவோம், ஆற்றுவோம், தேற்றுவோம், ஏசப்பா குறித்து சொல்லுவோம்,
ஒரு நாள் முழுவதும் அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், விசுவாச வார்த்தைகள் எடுத்து சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அந்த அறிவில் வளர்ந்தார்கள், அந்த அறிவை வளர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்க சொல்லிக் கொடுத்தோம். ஒவ்வொரு நாளும், வாரத்துல ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல, இங்க வர்றது மட்டும் இல்ல, எங்களை ஒரு நாள் உங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. விதவிதமா சமைச்சு வச்சு வேதத்தின் பிரகாரம் ஆபிரகாமும் சாராலும் கண்டெடுத்து அப்பம் சுட்டு வைத்து தேவனுடைய ஊழியர்கள் பிள்ளைமார்கள் கொடுத்து அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து போகும்போது, சாராளே உனக்கு இப்பொழுதோ 65 வயசு, நாங்க போயிட்டு வரும்பொழுது மீண்டும் வரும்போது ஒரு குமாரனை பெற்றிருப்பாய், அந்த குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய் என்று சொன்னார்கள். அவள் நினைத்தாள், எனக்கு 65 வயசு, என் புருஷனுக்கு 75 வயசு, இந்த வயசுல எங்களுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு நினைத்தாள். அவள் மாம்சத்தில் நினைத்தார். ஓ சாராளே, நகைக்காதே, நீ இயேசுவை விசுவாசி, இயேசுவை நம்பு என்று சொல்லிவிட்டு போனார்கள். மீண்டும் ஒரு கணம் அவளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன மாதிரி ஈசாக்கு என்று ஒரு பிள்ளை கொடுத்தார். அல்லேலூயா. இப்படியாக அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி சொல்லி கொடுப்போம். அப்ப கூட சில வேளையில, பா அவங்க வந்து தெய்வ மனிதர்கள், நாங்க அப்படி இல்லையே, நாங்க அவ்வளவு வருஷம் காத்திருக்கணுமா, எங்களுக்கு அவ்வளவு வருஷம் தான் நடக்குமா, அவங்க இருந்தாங்கப்பா 25 வருஷம் காத்திருந்தாங்க, அவங்களுக்கு 25 வருஷம் காத்தாங்க, நாங்க காத்திருக்க முடியுமா, எங்களுக்கு வயசு கடந்து கொண்டு இருக்கிறதே, நாங்க என்ன செய்வது, சரீரத்துல பலவீனமா இருக்கிறது என்று. டோன்ட் வரி, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், அர்ப்பணியுங்கள், விட்டு கொடுங்கள், அப்பா உங்களுக்கு அதிசயம் செய்வார். நிச்சயமா முடிவு விட்டு நம்பிக்கை வீண் போகாது. சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் அதே வருஷத்துல ஏசப்பா 2 பிள்ளைகளை வாக்கு பண்ணி சொன்னார். வாக்கு தத்தத்து பிள்ளைகளாக, பரலோகத்தின் தேவதூதனாக 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்தார்கள். நாங்கள் கற்றுக் கொடுத்தோம், அதை கற்றுக்கொண்டார்கள். ஆனபடினால் தான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்க வசனத்தை வேகமாக. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, பாத்தீங்களா, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்ம தப்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளர வேண்டும். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவாலயத்துக்கு வருகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உலக பிரமாணத்திலே அவர்கள் போய் அந்த அசுத்தங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். இருமனம் உள்ளவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆக அந்த அசுத்தங்களிலே இவர்கள் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அங்க பாருங்க, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் முதல்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க. எப்படி தப்பிச்சிட்டீங்க? ஆண்டவரால ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. எடுத்துட்ட பிற்பாடு, தப்பிச்சிட்ட பிற்பாடு மீண்டும் போய் என்ன பண்றீங்க? மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் அதுல சிக்கலாமா, சிக்க கூடாதா? இப்போ ஒரு ஆள் கல்லு குடிச்சாருங்க, ஒரு ஆள் பீடி பிடிச்சாருங்க, ஒரு ஆள் சூதாடினாருங்க, ஒரு ஆள் விக்கிரக ஆராதனை பண்ணாருங்க, உலகத்தோடு இருந்தாருங்க, ஒரு ஆள் வேற வேற விதவிதமாக காரியங்களை செய்வாருங்க, ஒரு ஆள் திருடுவாருங்க, ஒரு ஆள் பொய் சொல்லுவாருங்க. இப்படிப்பட்ட நபர்களா இருந்தோம் என்று சொன்னா முதல்ல அது எல்லாம் நம்ம கையில இருந்தது. பட் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தாருங்க? அறிகிற கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பிச்சிட்டோம். அதெல்லாம் உலக அசுத்தம். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா, நான் சொன்னது எதனா ஒண்ணு செய்றீங்களா? பொய் சொல்றீங்களா? திருடுறீங்களா? களவு பண்றீங்களா? ஒருத்தருக்கு விரோதம் எழும்புறீங்களா? இல்ல பீடி குடிக்கிறீங்களா? இல்ல கள்ளு சாராயம் குடிக்கிறீங்களா? பீர் பிராந்தி குடிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? ஒண்ணுமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அதிலிருந்து தப்பிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம். எடுத்துட்ட பிற்பாடு மீண்டும் ஒரு கணம், ஹல்லேலூயா, மீண்டும் ஒரு கணம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த அசுத்தங்களை என்ன பண்ணக்கூடாது? அசுத்தங்கள்ல சிக்கிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீட்டில் என்ன நடக்கணும்? நம்ம வீட்டில் ஜெபம் இருக்கணும், நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணணும், நம்ம வீட்டில் பைபிள் படிக்கணும், பைபிளை டெய்லி கத்துக்கணும். வேதம் என்ன சொன்னது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 14 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, நீங்கள் கலங்காதிருங்கள், உங்களுக்கு இதயம் கலங்காது இருப்பதாக பிதாவாகிய தேவனோடு விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள்.
அப்ப தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்துல விசுவாசமா. யார் சொன்னது? அத யார் சொன்னது? மத்தேயு என்ற ஊழியக்காரன். மத்தேயு என்ற புத்தகம், மத்தேயு ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய சிஷ்யன். அவன் சொல்றான், தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்துல விசுவாசமா இருங்க. அப்ப இங்க எத்தனை பேர் நீங்க தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறீங்க? ஒரு சில பேர் விசுவாசம் இருக்க மாட்டாங்க. ஆனா முதல்ல எல்லாரும் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது, ஊழியக்காரன் குடும்பத்தோடு, ஊழியக்காரிடத்துல நீங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும். அந்த வசனத்தை எடுக்க பார்க்கலாம். யோவான் 14:1 வசனம். சீக்கிரம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், என்னிடத்துல விசுவாசமா இருங்கள். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக ஜனங்க என்ன பண்றாங்க? தேவன் மட்டும் போதும். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன தரம் பண்ணுவாங்க? முடிச்சுட்டு ஊழியக்காரன் கை தலைமையில போடக்கூடாது, ஊழியக்காரன் கை தலைமையில போடக்கூடாது. என்ன பண்ணுவாங்க? அப்படியே முடிச்சு கடற்கன்னு எடுத்து ஓடிப்படுவாங்க. அப்படி அல்ல. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? தேவனிடத்துல உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்க இதயம் கலங்காது இருக்கணும்னா, உங்க இதயம் கஷ்டப்படாத இருக்கணும்னா, உங்க உள்ள கஷ்டப்படாத இருக்கணும்னா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நீங்க கஷ்டப்படாத வாழணும்னா நீங்க என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. அப்புறம் என்னிடத்துல, போதகர் குடும்பத்துல விசுவாசமா இருங்க. அப்பொழுதுதான் உங்க இதயம் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, அநேக குடும்பங்கள்ல ஜெபம் கிடையாது, அநேக வீடுகள்ல ஜெபம் கிடையாது. நம்ம தான் ஜெபம் பண்ணிக்கிறோமே. நகோமி ஐசக் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மாசத்துல 2 முறையாவது கூப்பிட்டுருவாங்க. ஆனா இப்ப வருஷ கணக்குல ஆகுது. காரணம் என்ன? அதெல்லாம் காரணம் என்ன? இப்ப நமக்கு வேணாம் ஜெபம் அப்படின்னு தோணிடும். பிசாசு கொடுத்துருவான். ஏய், நீங்க வாரம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க உங்க பாஸ்டர் அவங்க எல்லாம் கூப்பிட்டா இன்னும் பெரிய ஆள் ஆயிடுவேன். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது? கூப்பிடக்கூடாது, அவங்களும் வரக்கூடாது. அதனால என்ன செய்யும்? உன் ஆசீர்வாதத்தை இனி தர மாட்டான். அதான் சாத்தானுடைய வேலை. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சாத்தானுடைய வேலை. அவன் தைரியமா திருடுவான், உங்களை பத்தி ஒண்ணு சொல்லுவான். இப்ப நாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர்கிட்ட. அவன் என்ன சொல்லுவான்? ஏன் ஆண்டவரே, உங்க ஊழியக்காரன் ஜெபம் பண்றாரு, ஆசீர்வதின்னு. ஏன் உங்க ஊழியக்காரன் கத்து கொடுக்குறாரு உங்க வார்த்தைய, அந்த விசுவாசி கேக்குதா? செவி கொடுக்குதா? பாத்தீங்களா? வசனம் என்ன சொல்லுது? உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. என்னது? உங்க இதயம் கலங்காதிருப்பதாக. அப்ப தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்துல விசுவாசமா இருங்க. அப்ப தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறாங்க. ஆனா ஊழியக்காரன் சொல்றதுக்கு ஊழியக்காரங்கிட்ட விசுவாசமா இருக்கிறாங்களா? அப்ப இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? அப்போ அவங்களுக்கு எப்படி அவர் ஜெபிச்சா நீங்க ஜெபத்தை கேட்டுருவீங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாது ஆண்டவரே, தப்பு ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அவன் தர்க்கம் பண்ணுவான். போய் யார்கிட்ட பண்ணுவான்? ஆண்டவர்கிட்ட தர்க்கம் பண்ணுவான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் போய் எதுல சிக்கி கொள்றீங்க? நீங்க எதுல சிக்கி கொள்றீங்க? போயிட்டு உலகத்தின் அசுத்தங்கள்ல சிக்கிறீங்க. அப்ப அங்க சிக்க வைக்கிறவன் யாரு? சாத்தான். நான் கூட சபை வேலைகள்லாம் செய்யும் போது ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன். பார்த்தா எல்லாரும் போயிடுவாங்க, நிக்கவும் மாட்டாங்க. அப்ப என்ன விஷயம் சொன்னா, எனக்கு நல்லா தெரியும் ஜனங்களை நொந்துக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. ஜனங்களை நம்ம கஷ்டப்படுத்திக்கிறதுல, இன்னாத ஜனங்க வரல போல அப்படின்னு கஷ்டப்படுத்திக்கிறதுல, நம்ம அந்த மாதிரி நினைச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த ஜனங்க சேர்ந்தா இவங்க நல்லா இந்த ஆலயத்தை கட்டிடுவாங்க, ஆண்டவர் இந்த ஆலயத்தை இவங்க இன்னும் நல்லா பண்ணிடுவாங்க. அதனால இவங்க இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பிடலாம். இது எப்படி நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு எண்ணம். ஆனா எனக்கு என்னடா, ஹே சாத்தானே, என் ஜனங்களை நீ இருதயத்தை கடினப்படுத்தலாம், பட் ஆனாலும் இந்த வேலையை உன்னால நிறுத்த முடியாதுரா, எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர்ரா. அல்லேலூயா. என்னாச்சு? ஜனங்க வெட்டி எடுக்க வேண்டிய மண்ண 4000 ரூபாய் கொடுத்தேன், ஜேசிபி வந்தா வெட்டி எடுத்துட்டான். பட் எனக்கு 4000 ரூபாய் பணம் பெருசு இல்ல, பட் எனக்கு வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரே நாள்ல நடக்க வேண்டிய அந்த தர மேல முன்னாடி ரேம்ப், அந்த தர காங்கிரீட் போட வேண்டியது எனக்கு ஒரு நாள்ல முடிய வேண்டியது. பாருங்க, அன்னைக்கு தாங்க மழை கொடுக்குறான், அன்னைக்கு தான் மழை, பாதி போட்டுக்கின்னு வர மழை, பல தடைகள். வர வேண்டிய கொத்தனாரு 11 மணிக்கு வரான், பெரிய ஆளு வர்றவன் 11:30 வரான், 2 பேரு 12 மணிக்கு ஒருத்தன் வரான். வச்சு அன்னைக்கு செய்யறோம், பாதி வேலை முடிச்சு மழை ஓடியாருது. இல்லைன்னா அன்னைக்கு ஃபுல்லா முடிச்சிடும். ஆனா மறுநாள் அதே போல ஒரு 4000 5000 கூலி எக்ஸ்ட்ரா மறுநாள் ஆச்சு. அவனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும், தடை பண்ண முடியும். அதே நேரத்துல
அந்த நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்தை செலவழிக்க முடியும், ஆனா பட் அந்த வேலையை அவனால நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு தெரியும் அந்த வேலையை அவனால நிறுத்த முடியாது. கர்த்தர் சொன்னதை செய்ய மலவும் அவர் சும்மா இருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தலாம். இன்னைக்கு பாருங்க, அந்த வேலையை பார்த்த உடனே வந்து பார்த்தாங்க, மறுவாரம் அவங்க 2000 1000 500 சொல்லி என்ன பண்றாங்க, ஜிபேவும் கையிலையும் கொடுத்து, அப்பா இவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, இதை நம்ம விட்டுறக்கூடாது கொடுத்து அதுக்கு தாங்குறாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைய இன்னைக்கு பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குது ஆலயம், எவ்வளவு அழகா இருக்குது. அதுவே நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருந்தா ஒரே நாள்ல எனக்கு ஒரு 10,000 ரூபாய் மீதி ஆயிருக்கும். ஆனா ஒரு 10,000 அதிகரிச்சாலும் நமக்கு தடபடாமல் கர்த்தர் செய்து கொடுத்தார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் அப்படித்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, பிள்ளைகள் நல்லவர்கள் தான், the knowledge of Jesus Christ. ஆனால் கர்த்தரை இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவுல வளர்ந்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஆமென். வசனத்துல நீங்க அந்த அறிவுல வளர்ந்தா, இயேசு கிறிஸ்துவின் அறிவுல நம்ம வளர்ந்தா, சாத்தானுக்குள்ள இருக்கிற எந்த அறிவுல வளருவான்? சாத்தானுக்குள்ள இருக்கிறவன் எந்த அறிவுல வளருவான்? சாத்தானுக்குரிய அறிவுல வளருவான். பேய்களுக்குள்ள இருக்கிறவன் எந்த அறிவுல வளருவான்? பேய்களுக்குள்ள அறிவுல வளருவான். பிசாசுக்குள்ள இருக்கிறவன் பிசாசுக்குரிய அறிவுல வளருவான். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்ம அவருடைய அறிவை தேடி 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 கத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அறிவை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எப்படிப்பட்ட ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் நாலேஜ், அவருடைய நாலேஜில் நம்ம வளரணும். இப்போ நம்ம டிப்ளமோ காலேஜ் இருக்குது, இப்போ இந்த வருஷம் பேச்சுலர். இப்போ என்ன பண்ணுவோம், டிப்ளமோ 10வது பாஸ் பண்ணவங்க 12வது பாஸ் பண்ணி நாங்கள் டிப்ளமோ கொடுக்குறோம். அந்த பிள்ளைங்க விரும்புகிறாங்க, எங்களுக்கு டிப்ளமோ வேணுன்றாங்க. பேச்சுலர் 12வது படித்தவங்க பேச்சுலர் படிக்கலாம், இப்போ 10வது படிச்சவங்க டிப்ளமோ படிக்கலாம். ஆனால் 12வது படிச்ச பிள்ளைங்களும் எனக்கு நாலேஜ் அவ்வளோதான், எனக்கு படிப்பு நாலேஜ் அவ்வளோதான், அதனால எனக்கு பேச்சுலர் வேணாம், எனக்கு 2 வருஷம் டிப்ளமோ போதும் அப்படின்னு வராங்க. அப்போ அவங்க வரும்பொழுது யார் இப்போ டிப்ளமோவுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ நாலேஜ் தான் எங்கள் ப்ரொஃபஸர் காவியா கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதே பேச்சுலரா வராங்கன்னா, பேச்சுலருக்கு படிக்க வராங்கன்னா, பேச்சுலருக்குரிய காரியங்களை நேற்று டாக்டர் ஸ்டெல்லா மேரி அந்த சிலபஸ் எல்லாம் பார்த்தாங்க. பேச்சுலருக்கு கொஞ்சம் டஃபா இருக்குதுப்பா அப்படின்னாங்க. பேச்சுலர் கொஞ்சம் டஃபா இருக்குதுப்பா, பசங்க ஃபில்டர் பண்ண பசங்களா இருந்தா கொஞ்சம் கடினம் அப்படின்னாங்க. டோன்ட் வரி, கர்த்தர் மேல அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் ஆண்டவருடைய நாலேஜில் வளர்ந்து வராங்க. ஆண்டவருடைய நாலேஜ் அவங்களுக்குள்ள போகும்போது கர்த்தர் அந்த நாலேஜில் அந்த பிள்ளைய நல்லா இவங்க கற்றுக் கொடுத்து உருவாக்கிடுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ டிப்ளமோ படிக்கிறவங்க டிப்ளமோ தான் அந்த நாலேஜுக்குள்ள வர முடியும். அவங்க பேச்சுலர் படித்தா பேச்சுலர் நாலேஜில் இருக்க முடியும். பேச்சுலர் முடிச்சு பிஜிக்கு போகிறாங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் போகிறாங்கன்னா அந்த நாலேஜில் அவங்க போக முடியும். அங்கே அதன் ஸ்டெப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனது நாலேஜில். ஆக கர்த்தராகிய தேவனுடைய நாலேஜ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறிவில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவுக்காக நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த வசனத்திலேயே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்தில் விசுவாசங்க. வீடுகளில் ஜெபம் வேணும், நம்ம வீடுகளில் ஜெபம் வேணும். ஒரு மாசத்துல ஒரு முறையாவது ஊழியக்காரர்கள், அது யாரு, உங்களுக்கு போதிக்கிற உங்கள் ஊழியக்காரி, அவங்க வந்து உங்க வீட்டுல நிக்கணுங்க. அப்பதாங்க தேவன் அங்க ஆளுகை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார். நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் தான் ஜெபம் பண்றேன். ஏன் அப்பா வந்தார் அம்மா வந்தாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் காணி கொடுக்கணுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னவா, நீங்க கொடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்க உங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்க வந்து ஜெபித்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்க ஜெபித்து முடிச்சிட்ட பிற்பாடு நீங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆகாரமும் நீங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கும் ஒரு கலச தண்ணியை முண்டு கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். மத்தேயு பக்தன் இதைத்தான் எழுதுகிறான். ஆக தேவன் இருக்கிறார், எனக்கு போதும் அப்படின்றது இருக்கிறத விட்டுட்டு ஆண்டவர் இருக்கிறார். அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த பூமியில எங்களை நடத்தக்கூடிய எங்க தேவதாஸ்தர்கள் டிவில வராரு ஒருத்தர், அவர் அல்ல. அங்க பக்கத்து ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், அவர் அல்ல. உன்னை வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அப்பம் விற்கிறவர் ராப்பகலா இதே இடத்துல உங்களுக்காக இந்த பலிபீடத்துல இந்த பொக்கிஷ அறையில உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிற தேவ மனுஷி உங்களுக்காகத்தானே ஜெபிக்க முடியும்.
நீங்க யார்? தேவனுடைய பிள்ளை. நீ யாருடைய கருத்துல கொடுக்கப்பட்ட பிள்ளை? என்னுடைய கருத்துல கொடுக்கப்பட்ட பிள்ளை. உங்களுக்காக நான் தான் ஜெபிக்க முடியும். யார் உங்களுக்காக ஜெபிக்க முடியும்? இன்னைக்கு ஐசக்குக்கு 2 பொண்ணு பிள்ளைங்கன்னா அந்த 2 பொண்ணு பிள்ளைக்காக தான் அந்த மனுஷன் சம்பாதிக்க முடியும். அந்த 2 பிள்ளைங்களுக்கு தான் அவர் சோறு போட முடியும் இல்லையா? அவங்க தம்பி பிள்ளை அவருக்கு சொந்தமாவத சொல்லுங்க, சொல்லுங்க ஜேம்ஸ், ஜெயபால், சொல்லுங்க. உங்க 2 பிள்ளைங்க யாருக்கு சொந்தம்? உங்களுக்கா மன்னனுக்கா? உங்களுக்கு தானே. பேதுரு, உங்க 2 பிள்ளைங்க யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு. அந்த பிள்ளைங்களுக்கா பாடுபடுறீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு தான் கஷ்டம். அப்ப அது போல இப்ப என்னுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம் எல்லாம் யார் மேல இருக்கும்? யார் மேல இருக்கும்? உங்க மேல இருக்கும், உங்க அசைவில் இருக்கும். என் பிள்ளைகளை எந்த சிங்கமும் கொன்ற கூடாது. எந்த சிங்கம் கொண்டுச்சுன்னா சாப்பிட்டுறோம், புலி கொண்டுச்சுன்னா சாப்பிட்டோம், சிறுத்தை கொண்டுச்சுன்னா சாப்பிட்டுறோம். ஆனா ஓநாய்க பிச்சு பீறி போட்டு போயிடும், நரிகள் பிச்சு பீறி போட்டு போயிடும், பாம்பு கடிச்சிட்டு போயிடும். பாம்பு விஷம், ஸ்லோ பாய்சன் ஏறும், கடிச்சிட்டு போயிடும். சோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஈ எறும்பு நாடாம உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக தாங்குற உங்க ஊழியக்காரன் அதான் சொல்றாரு, தேவனிடத்திலும் விசுவாசம் பாருங்க, உங்களுடைய என்னிடத்துல விசுவாசம் பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவங்க உங்கள் ஊழியக்காரர்கள், உங்களுக்காக அனுமதி வைக்கிறவர்கள். எனவே அதைத்தான் நாங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 20-21 வாசிக்க பார்க்கலாம். பாத்தீங்களா? கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால, பாத்தீங்களா? இயேசுவை நீங்க எவ்வளவு கத்துக்கிறீங்களோ, எவ்வளவு இயேசுக்குள்ள வளர்றீங்களோ, அவ்வளவும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவருக்குள்ள வளர 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 இங்க என்ன செய்ய முடியும்? உலகத்தின் அசுத்தங்களில் இருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துக்குள் அறிகிற அறிவுல நீங்க வளர்ந்தா உங்களை கண்டிப்பாகவே காத்துக்கொள்ள முடியும். எந்த நிலையில் இருக்கிறீங்களோ, என்ன தேவைகளோடு வந்தீங்களோ, அந்த தேவையை ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுப்பால ஆண்டவருக்கு எல்லா காரியமும் எவ்ரிதிங் பாசிபிளா ஆர் எவ்ரிதிங் இம்பாசிபிளா? எவ்ரிதிங் பாசிபிள், எவ்ரிதிங் பாசிபிள், எவ்ரிதிங். சூரியனுக்கு கீழே இருக்கிற அத்தனையும் ஆண்டவர் நமக்கு சாதகமாகவே அமைத்து தருவார். அல்லேலூயா. வேற யாராலையும் அது முடியாது, ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. எவ்ரிதிங் பாசிபிள், நாட் இன் இம்பாசிபிள். உங்க வாழ்க்கையில இம்பாசிபிள், எவ்ரிதிங் இம்பாசிபிள். இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது ஆவலையே, இது போகலையே, இது வரலையே, அது வரலையே, இது எல்லாம் என்னன்னா, நீங்க ஆண்டவரோடு தூரம் இருப்பதனால, ஆண்டவரை அறிகிற அறிவுல வளராததனால, ஆண்டவருடைய அறிவுல நீங்க வளர்த்து கொள்ளாதபடினால உங்களுக்கு எல்லாமே எவ்ரிதிங் இம்பாசிபிள். அல்லேலூயா. எவ்ரிதிங் இம்பாசிபிள். எங்க நடக்க போகுது, என்ன நடந்துற போகுது, எப்படி இருக்குமோ, ஏதா இருக்குமோ, என்ன தூரமோ, என்ன வருமோ, என்ன போகுமோ, என்ன இதுக்கு பேர் என்ன? எவ்ரிதிங் இம்பாசிபிள். நடக்காது, 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 நடக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் அறிவுல, அவரை அறிகிற அறிவுல நீங்க வளரும் போது everything possible. Hallelujah, hallelujah, hallelujah. Everything possible. வாழ்க்கையில பாசிபிள் மட்டும் தான் பார்க்கணும். Everything possible, nothing impossible. நடக்காது என்பது அது மூடனுக்கான சொல்லு, ஆண்டவர் அறியாதவனுக்கான சொல்லு. நடக்காது, எவ்ரிதிங் நடக்காதியா, அது யாருக்கான சொல்லு? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லாதவர்களுக்கு அது நடக்கத்தான். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்கிறவர்களுக்கு எவ்ரிதிங் பாசிபிள், எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. கைகளை தட்டி எப்பொழுதுமே எவ்ரிதிங் பாசிபிள் என்பதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். என் லைஃப்ல அதுதாங்க. என் லைஃப்ல இது வரைக்கும் பாதி செஞ்சுட்டு வந்துட்டேன். என் லைஃப்ல நான் ஒவ்வொன்றும்
அவர் அறிகிற அறிவுல நான் யார் என்ன கத்து கொடுத்தாலும் கேட்க மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எங்க அப்பா சொல்றத மட்டும் தான் கேட்பேன். ஆமென். எங்க அப்பா சொல்றத மட்டும் தான் கேட்பேன். போன வாரத்தில் இந்த வாரத்தில் தான் ஜூனியர் அவர்களுக்கு 21 லட்சம் ரூபாய் கட்டணும். 21 லட்சம். என்ன பண்ண போறாரோ, என்ன பண்ணுவாரோ. டாக்டர் படிப்பு வேணான்னு கொண்டு போய் சேர்த்துட்டாரு. 3வது வருஷம். எனக்கு தெரியும், என் அப்ப சொன்னா செய்வார், என் அப்ப சொன்னா செய்வார். ஒரே நாள், எத்தனை நாள்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போன முந்தா நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூனிவர்சிட்டி 3rd இயர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணணும். காலேஜ் பண்ணிடும், நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்கணும். புதன்கிழமை நடக்கிறது என்ன? வியாழக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை பண்ணி ஆகணும். புதன்கிழமை நினைக்கிறேன். 21 லட்சத்தை எங்க அப்பா இயேசு, எந்த வெளிநாட்டு பணம் அல்ல, தேவனாகிய கர்த்தர், அவர் இரக்கம், ஒரே ஒரு டிரான்சாக்சன் 21 லட்சத்தை தேவன் இதே கனரா பேங்க் மூலமா தேவன் அனுப்பி வைத்தார். கைகளை தட்டி, கைகளை தட்டி. 21 லட்சம் ஒரே நாள்ல. என்ன பண்ண போற? வீட்டுல எல்லாம் கேட்கறாங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? அப்பா பண்ணுவாரு. இந்த வர நேரா வருவேன். இங்க ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பலிபடத்துல அப்படியே முட்டியை போடுவேன். அப்பாவை நோக்கி கேட்பேன், அப்பா உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படலப்பா. இது வரைக்கும் உந்தாய என்ன ஒருபோதும் கைவிடாதுப்பா அப்படின்னு சொல்லி அப்பா பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபம் மட்டுமே. ஆண்டவர் அனுதினம் தேடுவேன், அனுதினம் ஆண்டவரை கற்றுக்கொள்வேன். பணம் இருந்தா தேடாத இருக்க மாட்டேன். பணம் இருந்தாதான் ரொம்ப தேடணும். பணம் நம்ம கையில் அதிகமா வந்துட்டா, பொருளாதாரம் அதிகம் வந்தா, பொறுப்புகள் அதிகம் வந்தா கடவுளை ரொம்ப தேடணும், ரொம்ப தேடணும். மணிக்கணக்கா போய் கம்பீரமா நின்ன இன்றைக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய போறார். டோன்ட் வரி, கலங்காதிருங்கள். எல்லாரும் ஜெபனில் இருங்க. நான் புறப்படுறேன். போனேன், அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் கிட்டத்தட்ட 21 லட்சத்தை அப்பா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண கிருபை செய்தார். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். மறுநாள் போயிட்டு என்ன பண்ணாங்க? மறுநாள் அன்னைக்கே போன உடனே கிட்டத்தட்ட 13 பேர்கிட்ட நோ டியூ சைன் வாங்கணும். காலேஜில் வாங்கி கொடுத்து மறுநாள் நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, ரிசீவ் பண்ணியாச்சு. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை. அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்துட்டா போதுங்க. ஆண்டவரை அறிகிற அறிவுல வளர்ந்துட்டா போதும். எதையும், அதாவது உனக்கு எட்டினதும் எட்டாததும் புரிந்ததும் புரியாததும் அறிந்ததும் அறியாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அது உன்னால முடியாது, அது யாரால முடியும்? ஏசப்பாவால முடியும். அல்லேலூயா. யாரால முடியும்? ஏசப்பாவால முடியும். அதைத்தான் நாங்க சொல்லுகிறது. பசி கர்த்தர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் நீங்கள் நானும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பிச்சிட்டோம். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். எடுத்து வந்த பின்பு நம்ம என்ன கூடாது? மறுபடியும் என்ன சொல்லுது பாத்தீங்களா? மறுபடியும். இப்ப வந்துட்டு பிற்பாடு ஜனங்களுக்குள்ள என்ன ஆகுது? ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, எல்லா வசதி வாய்ப்பு வந்துச்சு, எல்லா சுகமும் கிடைச்சிச்சு, எல்லா ஆரோக்கியம் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் இயேசுநாதர் நம்ம போலாம் வரலாம் சர்ச்சுக்கு, பட் அவருக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டாம். அவர் என்ன சொல்றது, நம்ம என்ன செய்யறது? போன வாரத்துக்கு முன் வாரம் ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, ஆண்டவரே மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எல்லா ஆசீர்வாதம் கிடைக்குது, எல்லாம் கொடுத்துட்டுங்க, இது போதும், அதை இன்னும் வேணும் பையன் மக்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா சில குறைவுகள் உண்டு பாடினாரு. அது என்னப்பா குறைவுன்னு இதே பலிபடத்தால கேட்கிறேன். நான் முட்டி போட்டு கேட்பேன் அப்பா கிட்ட. ஒரு நண்பனை போல அப்பா கிட்ட, அதாவது அப்பா நண்பன் கூட வேற. அப்பா கிட்ட புள்ள என்ன பண்ணா, ஏ அப்பா குடுறான்னு கூட கேட்கும். ஏ அப்பா குடுறா, ஏ அம்மா குடு அப்படின்னும்.
கொஞ்சம் ஏன் புள்ள. அந்த மாதிரி அப்பா கிட்ட ஒரு புள்ளையா நான் கேட்பேன். அப்ப கேட்கும், ஆண்டவரே என்கிட்ட அந்த மந்தையை கொடுத்துருக்கீங்க, இன்னும் அநேக மந்தையை கொடுக்க போறீங்க, அந்த மந்தைக்கு இது போதாதுப்பா, இன்னும் என் சபைக்கு வர ஜனங்கள்லாம் எல்லாம் நம்ம சபைக்கு எங்களும் இருந்த மந்தைகள்லாம் நல்ல கோட்டை கோபுரத்தை கட்டி நல்லா வாழணும்பா, நல்லா சூப்பரா இருக்கணும்பா, எல்லாம் இன்னும் குறைகள் நிறைவாகணும்பா அப்படின்னு கேட்கும்போது, உங்க கையில கொடுத்த மந்தையில சில குறைவுகள் இருக்கிறது, என்னப்பா சொல்லுங்க பண்ண. நெகேமியா எடுனாரு. நெகேமியா எடுத்து படப்படப்பட்டு பிரிக்கிறேன். 10ஆம் வசனத்தை பாருன்னாரு. 10ஆம் வசனத்தை பார்த்தேன், தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதற் பலன். என்ன முதற் பலன்? தசம பாகத்தை 10 பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷ அறையில கொண்டு வர திட்டம் பண்ணி கொண்டோம். எல்லாத்துல முதற் பலன், பயிர் வகையில முதற் பலன், மிருக ஜீவன்கள், ஆடு மாடு கோழி கொக்கு எல்லாத்திலும் முதற் பலன், ஏன் பெத்த பிள்ளையில முதற் பலன், முதற் பிள்ளை, இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஆண்டவர் சொல்லு. அதே மாதிரி சபைக்கு ஒரு காரியத்தை கடன் இருக்குதுன்னா, சபையில ஒரு பொருள் வாங்குறேன்னா, அந்த கடன் இருக்குதுன்னா அந்த கடத்தை என் தலைமையில நான் ஏற்றுக்கொள்றேன், என் தலைமையில நான் சுமந்து கொள்றேன், அந்த கடனை எனக்காக நான் அந்த கடனை என் தலைமையில நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இப்படிலாம் மக்கள் இருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் வருஷத்துல நீங்க தசமம் கொடுக்குது போக வருஷத்துல ஒரு 3 லட்சம் சம்பாரிச்சுன்னா, வருஷத்துல டோட்டல்ல 3 லட்சத்துல 3ல ஒரு பாகம் 1 லட்சத்தை என்னுடைய ஆலயத்தின் பணிமூட்டுகளுக்கு வேலைகளுக்கு கொடு அப்படின்றாரு. அப்ப இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் என் ஜனங்களுக்கு சொல்லு. விறகுல கூட காணி கொடுக்கணும், விறகுல கூட தசமம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, பயிர் வகைகள்ல பயிர்ல விளையுது இல்லையா, அதில் முதற் பலனை கொண்டாந்து கொடு அப்படின்றாரு. சோ இது எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதுதான் இவர்கள் மனசு, இவங்க தாராளமா கொடுக்கிறவர்களாய் மாறும்போது தான் நான் அவர்களுக்கு 30, 60, 100 இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி மட்டுமல்ல, ரெபெக்காளை பார்த்து சொன்னது போல, நீ கோடா கோடிய பெருகுவாய் என்று சொன்ன ஆண்டவர், கோடான கோடி பெருக்கத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, இதை நான் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப என் ஆடுகளுக்கு நான் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுல ஒரு அம்மா என்ன பண்ணிடுச்சு, ஓ என் அப்பா அப்படி கேட்டார் அப்படின்னு ஒரு வாரம் வரல சர்ச்சுக்கு. என்னடா வரலன்னு போன் பண்ணா, அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, பா அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா, கஷ்டமாயிடுச்சுப்பா. என்னம்மா கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு, என்ன கஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்ப சொன்னாங்க. அது மாதிரி, அடாடா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? நான் கேட்கிற உடனே, உன் பிள்ளைங்க என்ன படிக்குதுன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் பிள்ளை இப்படி படிக்குதுன்னாங்க. சரி, பிள்ளை ஸ்கூலுக்கு போதுமா? அங்கே ஸ்கூலில் டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கற்றுக் கொடுக்குறது அந்த பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது, படிக்கல, எக்ஸாம் எழுதுது, 0 மார்க் தான் எடுக்குது. அந்த பிள்ளைய அந்த ஸ்கூல் டீச்சர் கண்டிக்கிறாரு, என்ன நான் கற்றுக் கொடுக்குறேன், நீ வந்து ஒன்றுமே படிக்கல, எக்ஸாமில் இந்த மாதிரி ஃபெயில் ஆகி வர, மார்க் எடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு அவர் கண்டிக்கிறாரு, இல்லை ஒரு அடி அடிச்சு கூட அடிச்சிடறாரு பிள்ளைய. அந்த பிள்ளைய அதோட நீ என்ன பண்ணுவ, அந்த பிள்ளைய நிறுத்துருவியா, ஸ்கூலுக்கு போவாத? என் பிள்ளை அப்படித்தான் இருக்கும், அதனால என் பிள்ளைய நீ எதுவும் கேட்க வேணாம், இந்த ஸ்கூலை விட்டு நான் நிறுத்திடுறேன் அப்படி நிறுத்திடுவேம்மான்னு கேட்டேன். அது எப்படிப்பா நிறுத்துவாங்க அப்படின்னு. அது போலத்தம்மா இந்த படிப்பு, உன் பிள்ளை 60 வயசு பூமியில வேலை செய்யற வரைக்கும் இங்க வாழ்றது மட்டும் இல்ல, இங்க செகுத்து செழித்து வாழ்ந்து இதோடு கூட மட்டுமல்ல, பரலோகத்துக்கு நீ போற பத்தியா, அங்க பரலோகத்துல நீ செழிப்பா வாழ்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது கிறிஸ்து அறிவு. அதுக்கப்புறம் சொன்ன பிற்பாடு இந்த வாரம் அந்த அம்மா வந்து போயிடுச்சு, சர்ச்சுக்கு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன காரணம்னா, ஆக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லாதவர்கள் இப்படி இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. யாரை அறிகிற அறிவு இல்லாதவர்கள்? இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளாதவர்கள். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லாதவர்கள் இப்படி இருப்பார்கள். அவர்கள் தான் இங்க சிக்கிக் கொள்றது. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும். அல்லேலூயா. என்ன பண்ணுது, நானு சர்ச்சு கல்வாரிக்கு போன பிற்பாடு 2 பீரை வாங்கினேன். அந்த அம்மா சொல்லுது, 2 பீரை வாங்கினேன் எங்க கல்வாரிக்கு வந்த பாடு. அப்புறம் என்ன வாங்கினேன், 2 கட்டில் வாங்கினேன், 2 பெட்டு வாங்கினேன். என் புருஷனுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துக்கிறாரு. எங்க வீட்டுல டிவி வாங்கினேன். எங்க வந்து வாங்கிச்சான்? எல்லாம் கல்வாரில வந்து வாங்கிச்சான். ஆனா எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதை விட இன்னும் ஒரு சொந்த வீட்டை கட்டி இன்னும் நல்லா நீங்க வாழணும், சந்ததின்றதுக்காக தான் ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இது எல்லாம் இங்க வந்து தனமா வாங்கினேன், இன்னும் இதெல்லாம் வாடகை வீட்டுல வச்சுக்கிறியே, நீ சொந்த வீட்டுல போடணுமே, அதுக்குத்தானே கர்த்தர் சொன்னதை உனக்கு கற்றுக் கொடுத்தன. இந்த படிப்பெல்லாம் மரமாட்டிக்கு புரியலப்பா, சாரிப்பா என்ன மன்னிச்சிருப்பான்ச்சு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும், அந்த அசுத்தங்களுக்கு சிக்கிக் கொள்ளக்கூடாது.
அசுத்தங்கள்ல நம்ம சிக்கிடக்கூடாது. நீ வயசாயிருந்தா கூட சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி வந்துட்டோம். இனிமேல் நம்ம அதுல போய் சிக்கிடக்கூடாது. மாமா நீதான் மாமா ஊர்ல பெரிய ஆளு, வா மாமா வந்து அங்க 10 பேர் மத்தியில உட்காரு மாமா, வெத்தலை பாக்க பிச்சு பழத்து பிச்சு குடுமாமா அப்படின்னுவான். பாவி, இங்க பிச்சு கொடுத்தா என் குடும்பம் பிச்சுடுவான்டா சாத்தான். ஆக அங்க பாருங்க, தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்காவிட்டால் அவைகளுடைய பின்னிலைமை விட முன்னிலுமை அப்படி இருந்தது. இப்போ வரப்போற நிலைமை விட ஏற்கனவே நம்ம எந்த நிலையில இருந்தோம், பின்னிலுமை, அந்த நிலைமை விட இப்ப அந்த மாதிரி போய் சிக்கிட்டா படு மோசமாக முன்னிலும் கேடு உள்ளதா இருக்குமா? அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குமா? முன்னிலைமையிலும் பின்னிலைமை, அதாவது அவருடைய பின்னிலைமை விட முன்னிலைமை கேடுள்ளதா இருக்குமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாதபடி அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, ஆண்டவர் சர்ச்சைக்கு வந்தீங்களா, இது நீதியின் மார்க்கம். இது என்ன மார்க்கம்? நீதியின் மார்க்கம். அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த கற்பனையை, பரிசுத்த அறிவை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. அந்த லெவல்ல, அந்த ஸ்டாண்ட்ல நம்ம அப்படியே நிக்கணும், விலகக்கூடாது. கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாது இருந்ததனால் அவர்களுக்கு நலமா இருக்கும். நீ சர்ச்சுக்கு வராத கூட இருந்திருக்கலாம். எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க. இந்த பரிசுத்த மார்க்கத்துக்கு நீ வராத கூட நீ அப்படியே கடந்து செத்து போயிருக்கலாம். ஆனா நீ பரிசுத்த மார்க்கத்துல சபைக்கு வந்துட்டு நீ சர்ச்சுக்கு வராத இருக்கிறியே, நீ வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு இன்னும் ஆண்டவருடைய சட்ட திட்டங்களுக்கு செவி கொடுக்காத இருக்கிறியே, அப்ப நீ வராதவே இருந்திருக்கலாம், அதுவே நலமா இருந்திருக்கின்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாக்குள்ள வந்துட்டா அப்பாவை அப்படி பிடிச்சிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாக்குள்ள வந்துட்டா எப்படி பிடிச்சிக்கணும்? அப்பாவை கெட்டியா பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. எங்க யாரு ஜேம்ஸ் வைஃப் கூட பிள்ளைங்க கூட சரி, ஏசப்பாக்குள்ள வந்தாச்சு. அதான் சொல்றாரு பாருங்க எவ்வளவு அழகா. நீ வந்துட்ட, வந்து வராது இருப்பதனால அதை விட வராதவே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்றுக்கொண்டு சபைக்கு வராது இருப்பதனால ஆண்டவருடைய நாமம் தூசிக்கிறது, ஆண்டவருடைய பேர் கெட்டு போயிடும். இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறவங்க ஓய்வு நாள் எங்க போற, வேலைக்கு போறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறாங்களா பாரு. ஆனா இதே இந்துக்களா இருக்கிற இருப்பான வீட்டுல இருக்க மாட்டான். அவனுடைய வேலைகளை, அவனுடைய தெய்வத்தை அவன் ஆராதிக்கத்துல முக்கியத்துவம் கொடுப்பான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதைத்தான் சொல்லுகிறாரு. எதை பார்க்கலாம் அறியாது இருந்தார்களே அவர்களுக்கு நலமாக இருக்கும். அப்ப 22ஆம் வசனம் வாசிங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. கைகளை தட்டி இப்போ நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை பாருங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு நாய் தன் கக்கினதை தின்னவும். பாத்தீங்களா, நாய் கக்கிறதுனா, நாய் வந்து நம்ம வீட்டுல நாய் இருக்குமா, நம்ம வீட்டுல இருக்க நாய்க்கு நாங்க சாப்பிட்றதுனா அதை கொடுப்போம். குப்பை கோலத்துல போட மாட்டோம், அதுக்குன்னு உழ வைப்போம், சமைப்போம். அப்படி அதுக்கு சமைக்க முடியலன்னா நம்ம 70 ரூபா 80 ரூபா அரிசியில சாப்பிட்றோமா, பிரியாணி சாப்பிட்றோமா, பாஸ்மதியில சாப்பிட்றோமா, அதையே நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு போடும். ஏன் தெரியுமா? அந்த நாயானது என்ன பண்ணுதுன்னா, ராவெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு நாய் வந்தா குலைக்குது, ஒரு மாடு வந்தா குலைக்குது, விரட்டுது. ஒரு தேளு, பூரா, பாம்பு வந்தா கூட, ஏன் எலி, அணியாம்புள்ள எது வந்தாலும் சுத்தி சுத்தி விரட்டி 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 கடிக்குது. ஒரு நாள் நான் வெளியே வரேன், பெரிய பெருசாலி ஓடுது, அப்படியே எகிரி தாவி ஒரு நாய் நம்ம சொல்லி தாவி அப்படி அவ்வளவு பெரிய பெருசாலி மண்டையை கடிச்சிச்சு. டீட்டு போனா அப்படி பாடியை கடிச்சான். 2 பேரை கர 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 கரன்னு முன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு நான் நல்லதை கொடுக்கறேன். காரணம், ராவெல்லாம் காக்குது, ராவெல்லாம் கண் வீழ்த்து காக்குது. என்ன பண்ணுது? மனுஷன் வந்தாலும், மிருகங்கள் வந்தாலும், எந்த விஷக்கலைகள் வந்தாலும் அது என்ன பண்ணுது? கடிக்குது. ஏன்? பேய் வந்தா கூட அது இடம் கண்டு அது குலைக்குது. பேய்கள் பிசாச கூட, செத்து போன ஆவி கூட குலைக்குது. ஆக பகலில் என்ன பண்ணுதுன்னா, பகல்லையும் அது ஆடு மாடு வராம பாதுகாக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம சாப்பிட்றது கொடுக்குறோம். ஆனா வீட்டுல இருக்கிற நாய்க்கு நம்ம அதை கொடுக்குறோம். ஆனா வெளியில ஊர்ல சுத்துற நாய், தெருநாய்களுக்கு என்னத்தை கொடுக்குறோம்? அதுக்கு என்னெல்லாம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுது.
அதெல்லாம் சாப்பிட்டு அது வாமிட் எடுக்குது. அதை வாமிட் எடுத்த பிற்பாடு அந்த வாமிட் எடுத்ததை அது தின்னுமா? சில நாய் சாப்பிடும், சில நாய் சாப்பிடாது. அப்ப பாருங்க, நாய் தன் கக்கினதை தின்னவும். பாத்தீங்களா? அப்படித்தான் இன்னைக்கு ஜனங்க ஆண்டவரை விட்டு, அதாவது அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, ஆண்டவருக்குள்ள வாழறாங்க, மீண்டும் திரும்பி போய் நாய் கக்கிட்டு மீண்டும் சாப்பிட்டு பாருங்க, அந்த மாதிரி மீண்டும் எப்போதும் போல ஞானசானம் எடுத்துட்டு போய் நம்மால குடிக்க போறான். ஞானசானம் எடுத்துட்டு போய் நம்மால் என்ன பண்றான்? ஆண்டுடைய சரீரத்தை பேசுற வார்த்தையை புசிக்கிற அந்த நாவல அந்த வாயில குடிக்கிறான், பீடி சிகரெட் பிடிக்கிறான், தப்பானதை பேசுறான். மனைவி பார்த்தா வேக வேகமா அசுத்தமான வார்த்தை வருது, மனைவி பார்த்தா வேக வேகமா அசுத்தமான வார்த்தைகளை பேசுறது நம்மாலுங்க. அதே மாதிரி நம்ம மனைமார்கள் என்ன பண்றாங்க? புருஷனை பார்த்து தப்பு தப்பா பேசுறது, அசுத்தமா பேசுறது. ஆக தேவன் சொல்ல, நாய் கக்கினதை நாய் தின்னவும். கழுவப்பட்ட பன்றி, நல்ல பன்றி குளிப்பாட்டி இருக்குது, அந்த பன்றி என்ன பண்ணுது? மீண்டும் சேற்றிலே புரளுவது. சேத்துல போய் புரளுது. சேத்துல பன்றி புரளனா பண்ணி எங்க கிடக்கும்? சேத்துல தான் கிடக்கும். எந்த சேத்துல கிடக்கும்? அசுத்த சேத்து, கழிவிடைகள், கழிவு நீர்ல, டிரைனேஜ்ல, அந்த மாதிரி இடத்துல தான் அதை போய் குடிச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு அதை சாப்பிட்டு தான் அது வளரும். அது போல கர்த்தருக்குள்ள வருகிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் திரும்பி அந்த நாய் கக்கினதை தின்னுவது போல, பன்றி சேற்றில் விழுவது போல நீங்கள் என்ன செய்கிறீர்களாம்? அப்படி உலக பிரமாணத்தை திரும்பி பார்க்கிறீர்கள். ஆனபடினால அப்படி நீங்கள் அதுல போகாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். அல்லேலூயா. இதுல ஆண்டவர் அறிகிற அறிவுல வளர்ந்தோம்னா நம்ம பன்றியை போல சேத்துல விழ மாட்டோம். நாய் கக்கினதை அது மீண்டும் அது சாப்பிடுற மாதிரி நம்ம மீண்டும் அதை போய் அதை பார்க்க மாட்டோம், தொட மாட்டோம். எது வந்தாலும் அது விக்கிரக ஆராதனையா இருக்கட்டும், விக்கிரக ஆராதனை உங்களுக்கு தெரியும், விக்கிரக ஆராதனையா இருக்கட்டும், செத்து போன அம்மா அப்பாவா இருக்கட்டும், புரியுதா? செத்து போன அம்மா அப்பாவா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எதுலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஈடுபடக்கூடாது. மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, அறிவு என்று சொன்ன ஆண்டவர் முதலாவது காரியம் அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அந்த கண்மலை கிறிஸ்துவே, the rock is Christ himself. அந்த கண்மலை கிறிஸ்துவே. 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:4 அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப பாருங்க, அங்க this rock is Christ himself, அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. வாசிங்க 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க மீண்டும். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய போர் ஆயுதங்கள், நம்முடைய ஆயுதம் எப்படி இருக்கணுங்க? போர் ஆயுதங்கள். யார போராடணும்? போராடு. எப்படி போராடு? ஆண்டவர் நாமத்தை கொண்டு போராடணும். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், அந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், அந்த செல்வத்தை பணம் பொருளை விட கர்த்தரை நேசிக்கணும். அப்போ சாத்தானை ஓட ஓட துரத்துவேன், அவன் சேனைகளை அடியோடு அகற்றுவேன். ஆகவே எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அந்த கண்மலையாகிய கிறிஸ்து அவர் சொல்றாரு பாருங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி. எது எங்க போர் ஆயுதம்? எதுக்காக? இதுக்காக தான் போராடணும், என்னத்துக்கு தான் போராடணும், எதுக்காக தான் பாடுபட்டுக்கணும் அப்படின்னு உலக பிரமாணம் அடியறதுக்கு போராடக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் உன்னை எந்த சூழ்நிலை ரட்சித்தாரோ, உனக்கு என்ன சுகத்தை கொடுத்தாரோ, உன்னை எந்த விதத்தில் ரட்சித்து உன்னை வாழ வைக்கிறாரோ, அதே ரட்சிப்பின் தேவனை பிறருக்கு கொடுக்கும்படியாய் உன் தொப்புள் கொடி உறவுகளுக்காக நீ போராடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ போராடி ஜெபிக்க வேண்டும். தன் குடும்பத்துக்கு போராடி ஜெபிக்க வேண்டும். தன் குடும்பத்தை போராடி மீட்டெடுக்க வேண்டும். தன் குடும்பத்தை போராடி மீட்டெடுத்து ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நீங்கள் போராட வேண்டும். போராடி போராடி. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 5-6 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளையை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு நீ
நதியை அடித்து உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யாரை நோக்கி சொல்றாரு? கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொன்னாரு? இப்ப மோசே யாருங்க? இங்க உங்க சபையில யாரு மோசே? போதகர் தான். போதகர் தான் உங்க மோசே. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசையை நோக்கி என்ன பண்ணாரு? மோசே, நீ இஸ்ரவேல்ல இருக்கிற இந்த மூப்பர்களில் யாரு? இப்ப இந்த சபையில யாரு மூப்பருங்க? இந்த சபையில யாருங்க தலைவர்கள்? அவங்கள பார்த்து நீ சொல்லு, நீ இஸ்ரேல்ல இந்த சபையில் இருக்கிற பரிசுத்தரா இருக்கிற இந்த நீ இஸ்ரேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு, இவர்களை கூட்டிக் கொண்டு எப்பா ஜெபம் பண்ண போகணும், வாங்க யார் யார் வரீங்க அப்படின்னா, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு மஞ்சள் தண்ணி சுத்த போகணும், எனக்கு கடை வேலை இருக்குது, எனக்கு வீட்டை பெருக்கணும். பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொழுது வச்சு காலையில் பெரிய அரண்மனை பழகுதுமா, அந்த அரண்மனையை பெருக்குவ தொடக்குவ, ஐயோ அதில் வர புருஷங்கார வேலை செய்யணும், அது ஒரு பாடு. நீ 2 பிள்ளை பெத்து போட்டு நீ பாட்டு ஓடிடுற, அதுல வச்சு பாடுபடுறது எனக்கு தானே தெரியும். இவங்க சொல்றது நான் பாடுபடுறது எனக்கு தானே தெரியும் அப்படின்றது. உன் பிள்ளை பெத்து போட்டு போயிட்டு கண்டுக்குதுங்களா? அதுங்க சும்மா இருக்குதுங்களா? ஐயோயோ தாங்க முடியல அப்படின்றது. அங்க பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசே கிட்ட என்ன சொல்றாரு? ஊழியக்காரங்கிட்ட என்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரேல்னா நம்ம சபையில இருக்கிற இந்த பரிசுத்தமான இந்த மூப்பரில் தலைவர்களில் சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு. எத்தனை பேர் இது வரைக்கும் அப்பா ஊழியத்துக்கு போகும்போது என்ன கூப்பிடுங்கப்பான்னு ஒரு ஆள் யாருன்னா சொல்லிக்கிறீங்களா? ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்களா? ஊழியத்துக்கு போகும்போது என்னையும் கூட்டி போங்கப்பா யாருன்னா சொல்லிக்கிறீங்களா? சொன்னது உண்டா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? இப்போ அது புரிஞ்சுக்குங்க. அப்பா எந்த ஊழியம் வந்தாலும் சொல்லுங்க, நான் வேலையை லீவு போட்டு நான் வரேன். எப்படி ஒரு வாலிப பையன் ஒரு பொண்ணு கேட்டிருந்தான், சூனாம்படு பக்கம் இல்லிடல. அந்த பையனுக்கு அன்னைக்கு ஒரு பொண்ணு இருக்குதுப்பா, வந்து பார்க்கணும்டா. ஐயா நான் எங்க கடலூர் மாவட்டத்துல மன்னார்குடியில ஊழியம் செஞ்சுங்கிறான். ஒரு வாலிப பையன் 8 டிகிரி படிச்சவன், 36 வயசு. அப்பா நானு மன்னார்குடியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை கூட்டி வந்திருக்கிறார்கள் இங்க ஊழியம் செய்ய. நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். வேலையை விட்டுட்டு ஸ்கூல் டீச்சர், அவன் வாத்தியார், நுகும்புல் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல. எங்க இருக்கிற? ஊழியத்தில் இருக்கிறேன்றான். ஆனா நம்ம பிள்ளைங்க ஊழியம் செய்வீங்க, நம்ம மூப்பர்கள் நம்ம சபையினுடைய தலைவர்கள் சொன்னா செய்வீங்க. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களை முன்னே நடந்து போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம், நடந்து போ. அங்கே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். பாண்ட சொல்ற என் ஊழியக்காரனாக நீ மோசே, நீ போ, மூப்பர்கள் தலைவர்கள் அழைத்துக் கொண்டு இந்த ஜனங்களுக்கு முன்பாக போ. இப்ப பாஸ்டர் போறன்னா அடுத்த கட்டத்தை யாரு வரணும்? மூப்பர் வரணும். அதுக்கப்புறம் யாரு வரணும்? தலைவர்கள் வரணும். அதுக்கப்புறம் யாரு வரணும்? ஜனங்க வரணும். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்டர் மட்டும் தான் போகணும். பாஸ்டர் மட்டும் தான் போகணும். ஜனங்களுக்கு முன்பாக யாரு கூட்டிக்கிட்டு போனாராம்? மோசே மூப்பர்களை தலைவர்களுக்கு அழைத்து கொண்டு போனாராம். அப்ப நீங்க எங்க இருக்கணும்? சபையில ஒரு வேலை இருந்தாலும், ஒரு பணி இருந்தாலும், எந்த வேலைகளா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஒரு திருமணமா இருந்தாலும், ஒரு கல்யாணமா இருந்தாலும், அல்லது ஒரு டெத்தா இருந்தாலும், அடக்காராதனையா இருந்தாலும், ஒரு சோத்திர கூட்டமா இருந்தாலும், ஒரு பிறந்த நாட்களா இருந்தாலும், எந்த பணியா இருந்தாலும், எந்த ஊழியத்துக்கு போறதா இருந்தாலும் என்ன பண்ணணும்? தலைவர்களும் மூப்பர்களும் தலைவர்கள் என்ன செய்யணுங்க? என்ன பண்ணணும்? உடனே கூட வந்து ஐயா நான் வரேன் அப்படின்னு என்ன பண்ணணுங்க? ஐயாவை அழைத்து கொண்டு இவங்க போகணும். பின்னாடி அந்த ஜனங்கள் வருவார்களாம், விசுவாசிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு அழைத்து கொண்டு போய் அவர் என்ன செய்தாரான்? கண்மலை ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக போவேன், கண்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரில் கண்களுக்கு முன்பாக செய்தான். கைகளை தட்டி, கைகளை தட்டி.